ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய அழகு சீரியலில் கோமதி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. மீனா கிட்ட பார்த்தீங்கன்னா மலருக்கும் மதிக்கும் இலை வையுமா அப்படின்றாங்க. மலரும் மதியம் இல்லை நாங்கள் நீங்கள் சாப்பிடும் போதே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதியும் பார்த்தீங்கன்னா நீங்களாம் அப்புறம் சாப்பிட்றேன்னு இருந்தால் நானும் அப்புறமே சாப்பிட்டு இருப்பேன்ல அப்படின்றாங்க. அதுக்கு ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா இல்லை நீ என்ன தான் இந்த வீட்டு புள்ளியாக இருந்தாலும் விருந்துன்னு வந்துட்டா ஃபஸ்ட்டு பந்தியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, "அக்கா நீங்களும் உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மிக்கு சொல்றாங்க. தங்கராஜும் "உட்காருங்க அத்தை, உட்காந்து சாப்பிடுங்கன்றாங்க." ராஜலக்ஷ்மியும் பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்கார்றாங்க. எல்லாரும் பரிமாறுறாங்க. சாப்பிட்டுக்கினே பார்த்தீங்கன்னா, ரேவதி "பிரியாணியா? சூப்பரா இருக்குன்றாங்க." ராகவனும் சொல்றாங்க, பாக்கியராஜ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, "நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு" அப்படின்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட இந்த மாரி பிரியாணி நான் சாப்பிட்டதில்ல. சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் கேட்குறாங்க, "தம்பி எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் "சூப்பரா இருக்கு" அப்படின்றாங்க. "என்ன இது கருப்பு கவுனி அரிசியில செஞ்ச அல்வான்னு சொன்னீங்க. இது காரமா இருக்கு. என்ன கார அல்வாவா?" அப்படின்றாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா, "அது கார அல்வா இல்ல. அது மட்டன் சுக்கா. அல்வா இன்னும் பரிமாறல. உள்ளாவே இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. சரி சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாரி தங்கராஜும் சொல்றாரு. இங்க மதி பார்த்தீங்கன்னா, அவர் வாயிலேருந்தே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. "உண்மையாவே நல்லா இருக்கா மதி?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. "நீங்க செய்யும்போது டேஸ்ட் பண்ணலைங்களா?" அப்படின்றாங்க. "இல்ல மதி" அப்படின்றாங்க மலரு. "நான் செய்யும்போதே டேஸ்ட் பண்ணா வேற லெவல் சூப்பரா இருக்கு" அப்படின்ற மாரி மதியும் சொல்றாங்க. இங்க தங்கராஜுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் வருது. "இல்ல நான் எங்க மாமியார் வீட்ல இருக்கேன். நீங்க எனக்கு சொல்லியிருக்கலாம்ல. சரி வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்" அப்படின்ற மாரி தங்கராஜ் ஃபோன் பேசுறாரு. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா வேலையா?" அப்படின்றாங்க. "இல்ல என்ன பார்க்க வந்திருக்காங்க. கொஞ்சம் வேலை இருக்கு. வரேன்னு சொல்லியிருக்கேன் சுரேஷு" அப்படின்றாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "ரேவதி சீக்கிரம் சாப்பிட்டேல நம்ம கிளம்பலாம்" அப்படின்றாங்க. மீனா தங்கராஜ் கிட்ட, "அண்ணி இங்கேயே இருக்கட்டும். அண்ணன் நீங்க போங்க. அண்ணி வந்ததுலேருந்து நாங்க சாப்பாட்டு வேலையா இருந்தோம். அவங்ககிட்ட நாங்க எதுவும் பேசிக்கல. இங்கேயே இருக்கட்டும்" அப்படின்றாங்க. பாக்யராஜும் பார்த்தீங்கன்னா, "ஆமா எப்பயாச்சும் ஒரு டைம் வர்றது. வந்த உடனே போயிறது. இருக்கட்டும்" அப்படின்றாங்க. தங்கராஜ் பாக்யராஜ மொறைக்கிறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, "என்ன எல்லாரும் மாத்தி மாத்தி அந்த தம்பிய இது பண்ணின்னு இருக்கீங்க? தம்பி ரேவதி இங்கேயே இருக்கட்டும் போப்பா" அப்படின்றாங்க. "சரி ரேவதி நீ இருந்துட்டு வா. நான் ஈவினிங்கா கூப்பிட்டுக்கிறேன்" அப்படின்ற மாரி தங்கராஜ் சொல்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இங்க கோமதி, மீனா, மலரு, ராஜி எல்லாம் சொல்லிட்டு உக்காந்துன்னு இருக்காங்க. கோமதி மலர்கிட்ட, "சரி எல்லாம் போயிட்டு தூங்குங்க" அப்படின்றாங்க. "நாங்க பகல்ல தூங்குறதில்ல" அப்படின்றாங்க. மீனாவும், "நாங்களும் தூங்குறதில்ல. தூக்கம் வராது" அப்படின்றாங்க. "சரி ஏதாச்சும் விளையாடலாமா? தாயம், தட்டாங்கல்லு அந்த மாரி விளையாடலாமா?" அப்படின்றாங்க. சரி தட்டாங்கல்லையும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் போயிட்டு கொல்லைப்புறத்துல கல் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. இங்க ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. "அங்க பாரு அவங்க எப்படி தூங்குறாங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "எல்லாம் உண்ட மயக்கம் தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி எல்லாரும் விளையாடின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சவுண்டா சிரிச்சிடுறாங்க. ராஜலட்சுமி, "என்ன இப்படி சிரிக்கிறீங்க? என்ன தூங்குறோன்றது தெரியலையா உங்களுக்கு?" அப்படின்றாங்க. "எல்லாம் விளையாடலான்னு சொன்னாங்க. அதனால தான் விளையாடின்னு இருக்கோம்" அப்படின்ற மாரி கோமதி சொல்றாங்க. "சரி வாங்க நீங்களும் விளையாடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமிய கூப்பிடுறாங்க. "என்னது நான் விளையாடுறதா? இல்ல நீங்களே விளையாடுங்க. நான் போயிட்டு தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ராஜலட்சுமி தூங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் விளையாடின்னு இருக்காங்க. அப்ப பாக்கியராஜ் வராங்க. "என்ன ரேவதி நீ தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல. கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாக்ஸ்ல சிற்பிய குடுக்குறாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, "இதுக்கு மேல நம்ம ஃபேமிலியா எங்க போனாலும் நானும் கண்டிப்பா வருவேண்ணா" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு, "சரி ரேவதி" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் போயிடுறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, "அண்ணாங்களுக்கு எப்பவுமே தங்கச்சி குழந்த மாதிரி தான். அதே மாரி தான் தங்கச்சிங்களுக்கு அண்ணா எந்த ஒரு பொருள் குடுத்தாலும் அது ரொம்ப சந்தோஷப்படுற மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க கோமதியும், அவங்க அண்ணாங்கள நெனச்சு. பாக்கியராஜும், சுரேஷும் பார்த்தீங்கன்னா வெளிய உக்காந்துன்னு இருக்காங்க. பவர் கட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. "என்னண்ணே கரண்ட்டே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. "ஆமாண்ணா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதோ பிரச்சனையா அதனால தான் பவர் கட் ஆயிருக்கு" அப்படின்றாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் வராங்க. "என்னடா பவர் கட்டா?" அப்படின்றாங்க. "ஆமா மாமா" அப்படின்னு சுரேஷ் சொல்றாங்க. "என்னடா சிரிப்பு சத்தமா இருக்கு நம்ம வீட்லயா?" அப்படின்றாங்க. "ஆமா மாமா எல்லாம் பேசின்னு சிரிச்சுன்னு இருக்காங்க" அப்படின்றாங்க. "பக்கத்துல இருக்கிறவங்கலாம் என்னடா நெனைப்பாங்க?" அப்படின்றாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு நெனைப்பாங்க" அப்படின்றாங்க. "சரி வா உள்ள போலான்னு" சொல்லிட்டு போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கோமதி, மதி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, அவங்கள
அவங்களோட கதைய சொல்லின்னு இருக்காங்க. அப்ப மதி பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியறதில்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கரண்ட்டும் வந்துருது. அங்க ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, தங்கராஜ பார்த்துட்டு, "வாங்க மாப்பிள்ளை எப்ப வந்தீங்க?" அப்படின்றாங்க. "ஆம்பளைங்க சரியில்லன்னு சொல்லி பேசின்னு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன் அத்த" அப்படின்றாங்க. "ஏம்மா மதி நீ ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி சொல்ற?" அப்படின்றாங்க. "இல்ல, இல்லண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா, "நான் என்ன கதை போய் இருந்துச்சுன்னு தெரியாம நீங்க பேசாதீங்க" அப்படின்றாங்க. சரி, ஆம்பளைங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றீங்கல்ல. நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லு பார்க்கலாம். பொம்பளைங்க மட்டும் சொல்லணும். ஆம்பளைங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ராஜி பதில் சொல்லிர்றாங்க. "ஓ! நீ ஐபிஎஸ் படிச்சுன்னு இருக்குல்ல, அதனால உனக்கு தெரியும். நீ சொல்லாத. இதுக்கு மேல மதி சொல்லட்டும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிட்ட சொல்றாங்க. "சுரேஷ், நீ உன்னோட டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இது விஷயமா ஒரு 4 கேள்வி கேளு மதிய" அப்படின்றாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா, மதிக்கிட்ட 2 கொஸ்டின் கேட்குறாங்க. மதியும் பார்த்தீங்கன்னா தெரியாதுன்றாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் ஆம்பளைங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, "வா ரேவதி நம்ம கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய கூட்டின்னு கிளம்பிர்றாங்க. அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா, "என்னண்ணா இது? உங்க மாப்பிள்ளை இவ்ளோ ஒரு இதா இருக்காரு. இத்தன கொஸ்டின் கேட்குறாரு" அப்படின்றாங்க.